ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டியில் வந்துட்டு நமக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு, அக்ஷய திருதியை ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபரில் நான் வந்துட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அங்கே வந்துட்டு காயினுக்கு வந்து 0 வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டுருக்கு ஜிஆர்டியில். அதே மாதிரி நீங்கள் கோல்டு ஜுவல் வாங்கினீங்கன்னா பெர் கிராமுக்கு 250 லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னையோட கோல்டு ரேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 28 ஏப்ரல். இன்னையோட கோல்டு ரேட் வந்து 8,940 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்து 65 ரூபா குறைஞ்சிருக்கு. சில்வர் ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி வந்து 1 ரூபா கம்மியாக இருக்குது, 111 ரூபாயில் இருக்குது. பட் நான் வந்து இன்றைக்கி போல் நான் வந்து சாட்டர்டே போயிருந்தேன், 26 அன்றைக்கி போயிருந்தேன். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9,005 ரூபா. ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆங்க்லெட் இருக்கிற செக்ஷனுக்கு தான் போயிருந்தேன். ஆங்க்லெட் பார்த்திங்க அப்படின்னா 12 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆங்க்லெட் கலெக்ஷன் நல்லா தான் இருந்தது, பட் வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து செயின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் வந்து ஒரு 2 சவரன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தேன். 2 to 2.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. நிறைய கலெக்ஷன் இருந்தது. எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 கிராம், 11 கிராம், 12 கிராமில் எல்லாம் கூட செயின்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல லென்த்தியாகவும் இருந்தது. அதில் நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 2-3 செயின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணேன். இந்த பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இது பழைய மாடல், நம்ம அந்த கோதுமை பேட்டர்ன் செயின் வர மாதிரி மாடல் வந்து அது கூட இடையில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வந்திருந்தது. இது பார்க்க அழகாக இருந்தது. கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. இதோட கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 கிராம் 273 மில்லிகிராம் இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன். வேறு கலெக்ஷன் காமிக்க சொன்னால் அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. இந்த பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக செயின் பார்க்க போயிருந்தோம். இந்த பேட்டர்ன் வந்து நல்லா இருந்தது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ரெகுலர் யூஸ் பண்ணும்போது அது குத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா இது அழகாக இருந்தது. ஆனால் அது வந்து 11 கிராம் தான் இருந்தது. ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு செயின் காமிச்சாங்க. இந்த பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பின்னலாக நிறைய பின்னல் சேர்ந்த மாதிரி இருந்தது. இது ஆனால் லைஃப் இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இந்த பேட்டர்ன் நல்லா இருந்தது. பட் ஆனால் இது எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 சவரன் கிட்ட வந்தது. ஸோ அதனால் அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம காயின்ஸ் வாங்குவோம்ல, பார் வந்து அப்படியே லைனாக அப்படியே பாரை வந்து கோர்த்து வச்ச மாதிரி இருந்தது நம்ம காயின்ஸை. ஸோ இதுவுமே அழகாக இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா 2.5 சவரன் கிட்ட வந்தது. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பேட்டர்ன் செயின் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2 சவரன். இது ஃபஸ்ட்டு செயின் பார்த்திங்கன்னா 16 கிராம் 273 மில்லிகிராம். செகண்ட் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோதுமை செயின் இருக்கிற மாதிரி கோதுமை பேட்டர்ன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்தேன். இது 15 கிராம் 941 மில்லிகிராம். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த செயின் ரொம்ப ஃப்ளெக்ஸியாக இருந்தது. இந்த செயின் வந்துட்டு 16 கிராம் 370 மில்லிகிராம் இருந்தது. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த 3 டிசைனும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.